ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை வீடியோஸ். ஸோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போது ஹவு டு ஸ்டார்ட் ஸ்கின் கேர் ஆக்டிவ்ஸ் தான். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக, ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன். ட்ரை ஸ்கின் வந்து எங்கள் அம்மா, ஷீஸ் ஃப்ரம் ட்ரை டு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து ஆயிலி ஸ்கின் தான். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் சீரியஸாக போடுறேன். பட் இன்றைக்கி நான் என்ன ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ without much further ado வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நான் இன்றைக்கி உங்க கூட சொல்ல போகிற இந்த இன்க்ரீடியன்ட் வந்து சாலிசிலிக் ஆசிட். ஸோ என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின், மோஸ்ட்டாக ஆயிலி ஸ்கின் சைடில் தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நிறைய ஆக்னே இஷ்யூஸ் இருக்குது. இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நான் எப்படி வந்து ஆக்டிவ்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நிறைய வந்து நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலே ஆயிலி ஸ்கின்னுக்கு நிறைய ஆக்டிவ்ஸ் வந்து இருக்கும். சாலிசிலிக் ஆசிட்லேயே நிறைய வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும். AHA, BHA அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆர்டினரியில் வந்துட்டு அந்த ரெட் கலரில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வைரல் ப்ராடக்ட் அது. ஸோ அது இருக்குது. நான் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவ்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எதையுமே வந்து மினிமலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் தான் கரெக்டான ஆக்டிவ்ன்றதை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. ஸோ அடுத்து இப்போ வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட், அந்த மாதிரி இருக்குது. இதிலே நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண அந்த ஆக்டிவ் பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து சாலிசிலிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் அப்போ நான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபேஸ் வாஷில் ஸ்டார்ட் பண்ணேன். சாஸ்லிக் ஃபேஸ் வாஷ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ரொம்ப வந்துட்டு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ்னு உங்களுக்கு தெரியும்ல, அதில் ஆல்ரெடி வந்து ரொம்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப பொட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். பட் ரொம்ப மினிமலாக இருக்கும் அந்த சாலிசிலிக்கோட அந்த பொட்டன்சி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதை வாங்கி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 monthsக்கு யூஸ் பண்ணேன். அது என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஒத்து போதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஆக்சுவலி நான் ட்ரை ஸ்கின்னோட ஆக்டிவ்ஸுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் வந்துட்டு ஏன் யூஸ் பண்ணேன், எதனால அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பேக் டு திஸ் ஒன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு 2 months கிட்டே என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆகுதான்னு நான் பார்த்தேன். இப்போ என்னோட ஸ்கின் வந்து ஒரு 100% ஆயிலின்னு வச்சுக்கோங்க. அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 80% வந்து இருந்துச்சு, ஒரு 20% கம்மியாயிடுச்சு. ஓகே. ஆனால் அதுக்கு மேலே ரியாக்ட் பண்ணாது. ஏன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு 1% தான் வந்து சாலிசிலிக் ஆசிடே போட்டிருப்பாங்க. இதில் அவங்க வந்து வாட்டர் வச்சு வேற ஒரு கெமிக்கல்ஸும் வச்சுட்டு அதை வந்து ரொம்ப வந்து அந்த பொட்டன்சி கம்மி பண்ணுவாங்க. ஸோ அது ஃபோமிங் ஃபேஸ் வாஷாக மாறிடும். இதில் நம்ம வேறு அது வாட்டர் மிக்ஸ் பண்ணி வைப்போம். அண்ட் மோர் ஓவர் அது ஒரு 1 minute நம்ம ஃபேஸில் வைப்போம். அவ்வளோதான். ஸோ இதில் அது அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணும். ஒரு 15 to 20% தான் அது வந்து டிக்ரீஸ் பண்ணிச்சு அந்த ஆயிலினஸ். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து அந்த ஸ்கின் கேர் அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து ஒத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சீரமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். சீரமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றப்போ சாலிசிலிக் ஆசிட்ல நிறைய கம்பெனிஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து இந்த மினிமலிஸ்டோட சாலிசிலிக் ஆசிட் தான். இது ஆல்மோஸ்ட் 3rd or 4th one. இது நான் எப்பயுமே வந்து என் கூட வச்சிருப்பேன். இப்போ நான் நிறைய வந்து வேரியஸ் ஆக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது ஒர்க்கும் ஆகுது. ரொம்ப ஹைலி பொட்டன்ட் வரைக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கு இது கொடுத்த ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஓவர் பர்டன்லாம் பண்ண வேணாம்னு தோணுச்சு என்னோட ஸ்கின் கேர் அப்படின்னா, நான் திருப்பி வந்து இந்த ப்ராடக்ட்கே வந்துடுவேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த சாலிசிலிக் ஆசிட். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட், ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து உடனே இதுவாகிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்த உடனே வந்து இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதை வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொன்று என்னன்னா, நான் எதுவுமே வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே ஈவினிங் டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங்கில் என்ன அப்படின்னா, நான் வெயிலில் போவேன். ஸோ அது எப்படி ரியாக்ட் ஆகுன்ற ஒரு டயலமா எனக்கு எப்பயுமே உண்டு. ஸோ நான் ஈவினிங்கில் தான் அதை வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஈவினிங்கில் நான் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இது வந்து வீக்லி த்ரைஸ் மட்டும் என் ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணேன். மண்டே, வென்ஸ்டே, மேபி ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது என் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அது வந்து நான் ஒரு மாதம் கிட்ட கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏனோ தானோ நீங்கள் போட்டிங்க, இல்லைனா நமக்கு வாங்கும் போதே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, ஒரு புது சீரம் அந்த மாதிரி. இதெல்லாம் எனக்கு வாங்கும் போது செம்ம ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நான் கொஞ்சம் ஆல்ரெடி ஹோம் ரெமடிஸ்லாம் பண்ணி என் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்போ. ஸோ நான் ரொம்ப பொறுமையாக பண்ண நினச்சி ஒரு 1 monthக்கு வீக்லி த்ரைஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது இப்போது ஒரு 80 to 85% என் ஸ்கின் ஆயிலியாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஒரு 60 to 70% மாறிச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஆல்டர்னேட் டேஸில் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் வேறு எந்த சீரமோ இல்லை வேறு எந்த ஆக்டிவ்ஸோ நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் அந்த கிளென்சர் இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் சாஸ்லிக் வந்து, அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக ஒரு செட்டஃபில் ஜென்டல் கிளென்சர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஓவர் பர்டன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது லிட்டரலி அழுகும். ஓகேவா? ஸோ அதனால் அது பண்ணாதீங்க. அழுகும் மீன்ஸ் உங்கள் ஸ்கின்ல வேறு ரியாக்ஷன்ஸ் தெரியும். அதுதான் நான் மீன் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது ஆல்டர்னேட் டேஸில் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ்
பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் கேரில் நல்ல சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் 3 to 4 months நல்லா சேஞ்ச் தெரியும். நான் திருப்பியும் சொல்லிடுறேன், எதுவுமே ஓவர் நைட்டில் ஒர்க்கே ஆகாது. அண்ட் நீங்கள் எந்த சீரம் போட்டாலும் கூட சன்ஸ்க்ரீன் போடணும். சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணும். ஓகே, அதனால நெக்ஸ்ட் டே நான் எப்பவுமே சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். அதுக்கு முந்தா நாள் நைட் இதை போட்டுருவேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 15 days ஆல்டர்னேட் டேஸில் போட்டேன். அதுக்கப்புறம் அதுவே ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே நான் தினமுமே வந்துட்டு நைட் இதை அப்ளை பண்ணேன். ஓவர் பர்டன் பண்ண தேவையில்லை. ஸோ நைட் மட்டும் அப்ளை பண்ணும்போது ஆஃப்டர் பீரியட் ஆஃப் 6 months நல்லா சேஞ்ச் தெரிஞ்சுது. அப்போ என்னோட ஸ்கின் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஆயிலினஸ் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகி ஒரு 30 to 40% வந்துருச்சு. அதுக்கு மேலே இது ஒர்க் ஆகலை. ஏன்னா இது ஒரு 2% சாலிசிலிக் ஆசிட், அது அவ்வளோதான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் அது வந்து மார்னிங் ஈவினிங் போட்டால், மார்னிங் மத்தியானம் நைட்டு போடட்டா அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நயாசினமைட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, அது நல்லா ஒர்க் ஆகணும்னா நம்ம அது 3 times போட்டால் ஒர்க் ஆகுமான்ட்டு. அது கிடையாது அந்த மாதிரி. இதுவுமே அந்த மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு ஒரு 30 to 40% குறைக்கணும், அவ்வளோதான். இது அவ்வளோதான் குறைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் விட்டுட்டு இதை விட அடுத்த ஒரு நல்ல ஆக்டிவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போது ஃபேஸ் வாஷுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மாஸ்க் கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து அந்த மாஸ்க்குமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். டெர்மாக்கோல சாலிசிலிக் ஆசிட் மாஸ்க் இருக்கும். அதுக்கான ரிவ்யூ கூட நான் என் வீடியோவில் முன்னாடியே போய் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் திருப்பி அது ஒரு ரீரிவ்யூ மாதிரி வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ என் ஸ்கின் வந்து அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து எனக்கு உடனே சீரம் யூஸ் பண்ண பயம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதுக்கப்புறமா ஒரு சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு மாஸ்க் வந்து எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன். பட் நான் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் இதுக்கே வந்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்கின் கேர் இன் ஆக்டிவ்ஸ். ஓகேவா, இப்படி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது நல்ல வியூஸ் போச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இது வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இதை பற்றி அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் பீப்புள் இதை யூஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் ஆயிலி ஸ்கின் பீப்புள். கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் அது இன்னுமே ரியாக்ட் பண்ணும், இன்னுமே உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றிடும். ஸோ வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஆயிலி ஸ்கின் பீப்புள் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் மோரோவர் நான் திருப்பி சொல்லிடுறேன், நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிடையாது. எனக்கு எது ஒர்க் ஆயிருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா யூஸ் பண்ண ப்ராடக்ட் அப்டேட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி நான் அட்வான்டேஜ் தான் சொல்கிறேன். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு மேபி உங்கள் ஸ்கின்னுக்கு இது ஒத்துக்கல அப்படின்னா மேபி ஒரு இச்சிங்ஸ் ஒரு இது கொடுக்கலாம், ஒரு இச்சிங் ஃபீல் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல போட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வந்து ஒரு ட்ராப் போட்டு இந்த இடத்துல பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 day ஒரு 24 hours வந்து விட்டுருங்க. அது எதுவும் ரியாக்ட் பண்ணல அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், இல்லைனா ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து பர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பர்ஜ் ஆகாது, ஏன்னா இது ரொம்ப கம்மி. இது அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், ரொம்ப மினிமல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. எடுத்தோடனே நீங்கள் ஒரு 25% AHA, 15% BHA அப்படின்னா BHA AHA எல்லாமே இதுதான். இது வந்து BHA பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து BHA தான். இது 2%லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் எடுத்தோடனே 15% 10% போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக பர்ஜ் ஆகும். பர்ஜ் ஆகும்னா ஒரு மாதிரி பிம்பிள்ஸாக கொப்பளமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye guys, thank you.